பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் முகமூடி டாஸ்க் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு 5 பேர் எலிமினேட் ஆகி முடிஞ்சிருக்காங்க. ஓகே, அதுல கொஞ்சம் ட்விஸ்டும் நடந்துச்சு. ஒரு சில மாற்றங்கள் ஃபாஸ்டா டாஸ்க் பண்ணுன்ற மாதிரி நடுவுல ஒரு ரவுண்டு மட்டும் ஃபாஸ்டா பிக் பாஸ் ஒரு விஷயத்த பண்ணிட்டு போனாரு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்து ஏகப்பட்ட சண்டைகள், ஃபைட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனா அதுல குறிப்பா சொல்லணும்னா வினோத் ஒரு ஆள் போதுங்க. அந்த ஒரு குறிப்பா அந்த பிக் பாஸ் வீட்டரை யார் வந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணிட்டு தரமான ஒரு செய்கைகள்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு கூர்ந்து லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அடுத்த ரவுண்ட் ஆஃப் த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ரவுண்டை பொறுத்தவரையும் டிஃபெண்டர்ஸ் உள்ள வரலாம். ஸோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க டிஃபெண்டர்ஸை உள்ள கொண்டு வரேன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. அப்போ அந்த டிஃபெண்டர்ஸ்ல ஒரு டீம்ல 3 பேர், இன்னொரு டீம்ல 2 பேர் இருக்காங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் பார்வதியும் இன்னொரு பக்கம் கானா வினோத்தும் உள்ள வராங்க. ஓகே, அந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா கலையரசன் உட்கார்ந்துட்டு மிச்சம் 2 பேர் கெமி மற்றும் இன்னொரு நபர் 2 பேரும் உள்ள வந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. முதல் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா புயல் வேகத்துல, ஐ மீன் அந்த சர்க்கிளுக்குள்ள, அந்த போர்டு முகமுடி போர்டு வைக்கிற சர்க்கிள்குள்ள போகக்கூடாது. அவனை இப்படி எம்மா மின்னல் மாதிரி ஓடுறியம்மா அப்படின்ற மாதிரி மின்னல் மாதிரி போன வேகத்துல பார்வதி முன்னாடி இருந்த பார்வதி திவாகர் அடிச்சு தள்ளி ஒரு போர்டை அடிச்சு வச்சோன்னா பார்வதி காண்டாயிட்டாங்க. இன்னும் என்னென்ன பண்ற நீ, ஏன்னா அப்படி இஷ்டம் போறன்ற மாதிரி. ஆனா இடிச்ச வேகம் அப்படி சாதாரண இடியா என்ன, செம இடி. அடிச்ச வேகத்துல பார்வதி சுருண்டு போய் சடுறு கீழே விழுறாங்க. அந்த மாதிரி திவாகரோட வேகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திவாகர் மேல செம காண்டாயிட்டாங்க பார்வதி. இன்னொரு பக்கம் அந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவோட கால் இருக்கு இல்லையா, அந்த கால் அடிபட்டுருச்சு. கால் அடிப்பட்டு அந்த கட்டை விரலோட நகம் பேத்துக்குச்சு மக்களே. அந்த நகம் பேத்துக்குனதால ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாரு. இந்த ரவுண்டு ஒருத்தர் எலிமினேட் இல்ல, 2 பேர் எலிமினேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ட்விஸ்ட் வச்சிருந்தாரு. ஒரு பக்கம் சுபிக்ஷா வந்து கனியோட போட்டோ, கனி சுபிக்ஷாவோட போட்டோ. ஆனா இந்த கேம் ஆரம்பத்துல இருந்து கனி ரொம்ப தெளிவா விளையாடி இருக்காங்க. ஏன்னா கனி போட்டோ உள்ள போதா, அவன் டீம்மேட்டா இருந்தாலும் உள்ள போதான்னு செக் பண்ணிட்டு தான் கனியோட போட்டோ வைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹோல்டிங் ப்ராசஸ் நடந்தது. அந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கனி மற்றும் இவங்க எலிமினேட்டட். கனி மற்றும் இது சுபிக்ஷா, இவங்க 2 பேர் அந்த ரவுண்ட்ல எலிமினேட் ஆகிட்டு வெளியே வந்தாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் சுபிக்ஷாவை மெடிக்கல் ரூம் கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. அதுல சபரியுமே இனிஷியலா அந்த நகம் இது பண்றதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ 2 பேர் எலிமினேட் ஆச்சு. கனி மற்றும் சுபிக்ஷா காலி அப்படின்றது தான். அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. எப்படி அடுத்த ரவுண்டு திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அடுத்த ரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்றது, டிஃபெண்டர்ஸ் இப்போ 3 பேர், இங்க 3 அங்க 3 அப்படின்றது ஆயிடுச்சா. இப்போ 3 பேர் வந்ததுக்கு அப்புறம் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டாஸ்க்கு முன்னாடி ஒரு பக்கம் பிளான் பண்றாங்க. கனி மற்றும் யாரு, கெமி என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஓல்டு பண்ணலாம், நம்ம டிஃபெண்டர்ஸ் 3 இருக்கும்போது ஓல்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கனி சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க கெமி, இல்ல காலைல நம்ம கானா வினோத் ஓல்டு பண்ணது தப்புன்னு சொன்னோம்னா இப்ப நம்ம ஓல்டு பண்ணக்கூடாது இல்லையா, இது பண்ணக்கூடாது, அதெல்லாம் பாத்துக்கலாம், எப்படி அதெல்லாம் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி கனி சொல்றாங்க. அப்ப என்னங்க நியாயம், காலைல கானா வினோத் ஓல்டு பண்ணது தப்புன்னு சொன்னீங்க, அதை பேஸ் பண்ணி இப்போ ஹாட் ஸ்டார்லயும் ப்ரோமோ வந்துச்சு அது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து இன்டென்ஷன் வந்து ஐ மீன் ஓல்டுனா உங்களை தடுத்து நிறுத்தணும்ன்றது தான். அதே ஒரு இது மாதிரி ஆக்குனீங்க. ஓகே, தப்புன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க இன்னொருத்தர் ஓல்டு பண்றது எந்த விதத்தில் நியாயமாகும் அப்படின்ற கேள்விதான். அது ஓகே பாத்துக்கலான்ற மாதிரி கனி சொல்ல, கானா வினோத்தும் பார்வதி கிட்ட கேட்கிறாரு, இல்ல ஓல்டு பண்ணலாம் போது, இல்ல கானா வினோத் வேணான்றாரு. எப்படி பிக் பாஸ் கிட்ட கூட கேட்கிறாரு, நம்ம இப்படி தொடாம இப்படிலாம் பண்ணா அது எப்படி கேம் நகரும், அவங்க எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஓல்டே பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொன்னபோது அந்த டீமே அப்படிதான் சொல்லுது. பிக் பாஸ் டீமே ஓல்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பார்வதி இல்ல ஓல்டு பண்ணலான்னு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் பார்வதியும் கானா வினோத்தும் நேரா சபரி கிட்ட போறாங்க. தொடாத தூர நில்லு, தொடாதன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த சைடு இருக்கிற 2 பேர் யாரு, ஒரு பக்கம் வியானா பக்கம் கெமி மற்றும் கனி, இவங்க 2 பேரும் போயிட்டு துரத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ சபரி வந்து தொடாதன்னு சொல்லிட்டு சபரி எடுத்துட்டு போய் வச்சிடறான். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாயிண்ட்ல வியானாவை அட்டாக் பண்ணி ஒரு பக்கம் கெமி கையை பிடிச்சி வலிக்கிறா, இன்னொரு பக்கம் அப்படியே கனி சுத்தி ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, வயித்தை லாக் பண்ணிட்டாங்க. கனி வயித்தை லாக் பண்ணிட்டாங்க. கெமியோட காலு வியானா பக்கத்துல இருக்கு. கெமியோட காலு வியானா பக்கத்துல வச்சு மடிச்சிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, காலுன்ற மாதிரி ஒரு சத்தம் வருது. பார்வதி வேற என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள ரிலீஸ் பண்ண வராங்க. ரிலீஸ் பண்ற ஆள் எப்படி ரிலீஸ் பண்ணணும், அவங்க ஒரு பக்கம் கனியை ரிமூவ் பண்ணணும். கனியை ரிமூவ் பண்ணாம என்ன பண்றாங்க, இந்த கை இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இந்த கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. என்ன அறிவு பார்வதியே, என்னன்னா நீங்க ரிமூவ் பண்ற உங்க டீமுக்கு ஹெல்ப் பண்ணனா ஆல்ரெடி கனி பின்னாடி ஹோல்டு பண்றாங்க, நீங்க முன்னாடி பின்னாடி வச்சா அந்த பொண்ணு என்ன ஆகும் சொல்லுங்க.
இதுக்கு நடுவுல வந்து டிஃபெண்ட் பண்ண வந்தார். யாரு டிஃபெண்ட் பண்ண வந்து இவர் வந்தார், கானா வினோத். கானா வினோத் வந்து பார்வதி இவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எஃப்ஜே கத்திட்டு வர. அது என்ன ரூல்? டிஃபெண்டர் தடுக்க கூடாதுன்னு ரூல் இல்லையே. டிஃபெண்டர் யார் ஜெயிக்கணுமோ அது ஹெல்ப் பண்ணலாம். ஆனா டிஃபெண்டர் போயிட்டு அந்த டிஃபெண்டரை தடுக்க கூடாதுன்னு ரூல் கிடையாது. சோ கானா வினோத் போய் கெமியை தடுக்கலாம், யார் வேணாலும் தடுக்கலாம். அவர் அவங்க டீம்காரர், நீங்க உங்க டீம்காரங்க. தட்ஸ் தி ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். அது பண்ணக்கூடாதுன்னு இவரு சண்டை போட அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணிட்டு போறாரு. எஃப்ஜேவோட ஆட்டிடியூட் இருக்கே வெரி வெரி ஒஸ்ட். எஃப்ஜேவோட ஆட்டிடியூடுக்கு கானா வினோத் மாதிரி ஒரு ஆள் இருந்தாதான் புலிப்பே கிளம்புன்றதா இருக்கட்டும், அவர் வந்து பேசும்போது இவனுக்கு கத்துறதா இருக்கட்டும், வெரி வெரி ஒஸ்ட் பிஹேவியர் மக்களே, வெரி வெரி ஒஸ்ட் பிஹேவியர். இதுல வார்த்தைகள் கூட மோசமா வார்த்தைகள் பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. கானா வினோத் அடுத்து என்ன போயிட்டு அந்த பொண்ணை காலை மெரிச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் பண்ணும்போது கனியில நாங்க பண்ணல அதெல்லாம் பண்ணல இதெல்லாம் பண்ணலன்ற டிஸ்கஷன் வருது. நீங்க ஏன் உடம்பு என்கிட்ட என்ன சொன்னீங்க, பிடிக்க கூடாதுன்னு சொன்னீங்க, நீங்க எதுக்கு பிடிச்சிங்க, எதுக்கு ஹோல்டு பண்ணீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி கானா வினோத்துமே கேட்கறாரு. கரெக்ட் தானே, பிடிக்க கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களே ஏன் பிடிச்சிங்கன்னும் போது நீங்களும் தானே பிடிச்சிங்கன்றாங்க. பார்வதி போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இவங்கள பிடிச்சிருக்காங்க, யாரு கெமிய. சோ அதுவுமே தப்பு. சோ நீங்க பிடிக்க கூடாதுன்னு ஒரு ரோல் போட்டுனா அது ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணும். அதுல கானா வினோத் மட்டும் அந்த ரூலை ஃபாலோ பண்றாரு, மத்தவங்க ஃபாலோ பண்ணலாம், என்ன எதுக்கு அந்த ரூல்? சோ நீங்க என்ன பண்ணிருக்கணும், இல்ல எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலான்றத வந்து சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லவே இல்லை. கெமி அதெல்லாம் வந்து பிடிக்கூடாதுன்னு ஒரு காலில் பிரச்சனையானதால கானா வினோத் பிடிக்க போல. ஐ மீன் சபரி கூட இப்படிதான் போனாரே தவிர்த்து அவர் இன்டென்ஷன் வந்து லாக் பண்ற மாதிரி இல்லை. ஆனா நீங்க லாக் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்களா, அது எந்த விதத்தில் நியாயம்? இப்ப என்னன்னா, நீங்க எப்படி வேணாலும் விளையாடிக்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் அப்படி விளையாட்டு போவார். ஆனா நீங்க உங்களுக்கு சாதகமா ஒரு விஷயம், அதே உங்களுக்கு சாதகம் இல்லாத இன்னொரு விஷயத்தை பயன்படுத்தும் போது தான் இடிக்குது. ஓகே, இது முழுக்க முழுக்க காரணம் கனி அவர்கள் அங்க சொல்லிருக்கணும். இப்படி அது கெமி கேட்கும் போது இல்ல அப்படி விளையாடி, அப்போ கெமி போய் சொல்லிருக்கலாம்ல கானா வினோத்துக்கு, அதையுமே சொல்ல. இந்த ரவுண்ட்ல செம்ம கடுப்பாயிட்டு வீடியோ போடு, அந்த பொண்ணு வலிக்குதுன்றதை நான் பார்த்தேன், நீங்க ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னும் போது உடனே இவரு போன்ற மாதிரி இந்த கையில வச்சு ஊதுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கான் எஃப்ஜே. ஒஸ்ட் ஆட்டிடியூட். அதுக்கு தலைவன் இறங்கி கத்துன்னு வச்சு செய்யுன்னு செஞ்சு விட்டு ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாரு. நல்லா இருந்துச்சுங்க. ஒரு பக்கம் கானா வினோத் பண்றது அல்டிமேட்டாவும் பயங்கரமாவும் இருக்கு, அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அந்த ரவுண்ட்ல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, திவாகர் விக்கெல்ஸ் வந்து திவாகரோட போட்டோ, திவாகர் வந்து அப்சராவோட போட்டோ இருக்கு, ஒரே ஸ்லாட் தான். திவாகர் அந்த ரவுண்ட்ல எடுத்துட்டு போய் வைக்கணும்ன்ற டீலு திவாகர் எடுத்துட்டு போய் வச்சு திவாகர் அந்த ரவுண்ட்ல எலிமினேட் ஆயிட்டார் அப்படின்ற பாயிண்ட். ஸோ அடுத்த ரவுண்டு திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் எஃப்ஜே என்ன பண்ணியிருக்கான், வியானாவோட போட்டோ எடுத்து முதுகுல பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டு அப்படியே ஓடுன்னு ஓடி இருக்கான். இன்னொரு பக்கம் வியானா என்ன பண்ணிருக்காங்க, விக்கல்ஸ் விக்ரம் போட்டோ எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் எஃப்ஜே அவன் போட்டோ வேற யாரதோ போட்டோ எடுத்து போய் வைக்க போறான்னு சுத்து போடுறாங்க. அப்படியே சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து அவன் கத்திக்கிட்டே வந்து பிராங்க் பண்ணிட்டேன்னு போட்டோ காமிச்சோன்னு எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஷாக் ஆயிட்டு ஒரு பக்கம் வேற மாதிரி இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த பையன் யோசிக்காம ஏதாவது ஒரு டீலை போட்டுருக்கலாம். ஆல்ரெடி டீலை வச்சுதான் நீங்க விளையாட்டுறீங்க. டீலு போடாம விக்கல்ஸ் விக்ரம் வந்து அவன் டிஃபென்ஸுக்கு வேணும், அதனால விக்ரம வந்து அவுட் பண்றோன்ற மாதிரி வியானாவோட போட்டோ உள்ள வச்சு ஒரு பக்கம் விக்ரம் அவுட் ஆயிட்டார். எதுக்கு விக்ரம் அவுட் பண்ணும், அவரும் ஓடி தண்டா இருந்தாரு, உங்க டீம் மெம்பர்ரா, அவர் ஏன்னா எலிமினேட் பண்ணீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஏதாவது டீலாவது போட்டுருக்கலாம். டீலும் போடாம போய் எலிமினேட் பண்ணிட்டாங்க. இதுதான் இப்போதைக்கு லைவ்ல நடந்திருந்த சம்பவங்கள். இதுல ஒரு டீம் இருக்கு, அவங்களுக்கு தகுந்தாறு போல ஒரு ரூல். ஸோ கெமியை பிடிக்கும் போது அப்பெல்லாம் பிடிச்சி ஆடக்கூடாதுன்னு ஒரு ரூல் போடுறாங்க. ஆனா அவங்களே அவங்க டீம் ஹெட்டு கனி இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இல்ல நம்ம பிடிச்சி விளையாடிக்கலான்ற மாதிரி மாத்துவாங்க. ஆனா அதை மாத்திர இன்ஃபர்மேஷன் அதர் டீமுக்கு போய் சொல்லவும் மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைன்னா அதை சாதகமாகவும் தேவைன்னா அதை பாதகமாகவும் பயன்படுத்துவது தான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறீங்கன்னா அது எல்லாருக்கும் ஒண்ணுன்றங்க, உங்களுக்கு ஒன்று அடுத்தவங்களுக்கு ஒன்றுன்னு பார்க்கும்போது தான் ரொம்ப வருத்தமா இருக்கிறது அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ இதோட இந்த டாஸ்க் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடியல மீன்ஸ் இன்னைக்கு ஓவர், நாளைக்கு திரும்ப கண்டினியூ ஆகும். அடுத்த லைவ்ல என்ன நடக்குது அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.